ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், அது என்னென்ன சர்டிஃபிகேட்டுன்றதை பார்ப்போம், எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ப்ளஸ் வந்து என்னுடைய 10th 12th மார்க் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து செகண்ட் சிவி லிஸ்ட்டில் வந்து நம்பர் வந்திருக்குன்றது சொன்னேன். ஸோ வந்து எதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா 10th மார்க் ஷீட் பண்ணணும், 12th மார்க் ஷீட் பண்ணணும், டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் நம்ம எலிஜிபிளாக இருக்கிறதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னுடைய 10th மார்க் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து தமிழில் வந்து 94 எடுத்திருந்தேன், இங்கிலீஷில் 93, மேக்ஸில் 97, சயின்ஸில் 99, சோசியல் சயின்ஸில் 97, டோட்டலாக 480 என்னுடைய மார்க்கு 10th. நான் வந்து 10th வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நெக்ஸ்ட்டு 11th 12th வந்து நான் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன்னா பயோமேக்ஸ் எடுத்தேன். அதில் வந்து என்னுடைய மார்க் என்னென்னா தமிழில் வந்து 185, இங்கிலீஷில் 172. நான் வந்து லாங்குவேஜுக்கு வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து எய்ம் பண்ணி படித்தனால சப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். இருந்தாலும் ஒரு 2 மார்க்ஸில் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஃபிசிக்ஸில் வந்து 190, கெமிஸ்ட்ரியில் 194, பயாலஜியில் 197, மேக்ஸில் 189, டோட்டலாக 1127. நாங்கள் படிக்கும்போது 1200 இருந்தது டோட்டல். அதில் நான் 1127 வந்து எடுத்தேன். நான் எங்கே படித்தேன்னா 11th 12th ஈரோடு ஐடியல் ஸ்கூலில் வந்து படித்தேன். ஐடியல் ஆதர்ஷ் வித்யாலயா, அதில் நான் ஐடியலில் வந்து படித்தேன். நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்து நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி திருச்சி கேம்பஸில் வந்து நான் வந்து படித்தேன். என்ன படித்தேன்னா நான் பிஇ ட்ரிபிள்இ வந்து முடிச்சிருந்தேன். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் வந்து எங்கே படிச்சிங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டின 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு சிவிக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இதில் வந்து உங்களுடைய ஹைட் எவ்வளோன்றதை கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஃபுல் எக்ஸ்பிரேஷன், அடுத்து டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து மறந்துடாதீங்க, இப்போ இனி அப்லோட் பண்ண போகிறவங்களா இருந்தால் டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரணும் மாதிரி நீங்கள் வந்து வேல்யூ வந்து போட்டு வாங்கிக்கோங்க. மினிமம் வந்து ஏன்னா 5 கொடுத்துருக்காங்க, 5க்கு கீழே போட்டிருந்தீங்கன்னா உங்களை எலிஜிபிள் இல்லை, நீங்கள் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய டெசிக்னேஷன் என்னன்றதையும் நீங்கள் வந்து சைன் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் வந்து 1 to 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ எல்லா ஸ்கூல்லையுமே நீங்கள் வாங்கணும். 1லேருந்து 3rd வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சுதான் அது வரைக்கும் வாங்கணும். நெக்ஸ்ட்டு படிச்சிருக்கிறது எந்தெந்த ஸ்கூலோ அதுக்கு வாங்கணும். நான் 1 to 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 9th 10th ஒரு ஸ்கூலில் படித்தேன், 11th 12th ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ வந்து நான் 3மே வாங்கியிருக்கேன். நம்ம குரூப் 4க்கு 10th வரைக்குமே வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் வந்து அந்த இதை வந்து பிஎஸ்டிஎம் வந்து இப்போ உள்ள ஃபார்மேட் படி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது எப்படி சிவி அப்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு டிஎன்பிசி டைப் பண்ணிங்கன்னா அதோடைய ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்றது இருக்கும். நீங்கள் டிஎன்பிசிக்கு இப்போ தான் வந்து நியூவாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓடிஆர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அது பண்ணி வச்சா தான் நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோரில் போயிட்டு என்னுடைய பயனாளர் குறியீடும் என்னுடைய பாஸ்வேர்டும் கொடுத்து நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணி போனதும் உள்ளே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், கீழே வந்து எடிட் ப்ரொஃபைல் எல்லாமே காமிக்கும். நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணியிருக்க எக்ஸாம்லாம் வியூ ஆகும். இங்கே பாருங்கள் குரூப் 4ன்னு இருக்கா, இங்கே வந்து உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட், நீங்கள் வந்து செலக்ட் ஆகினீங்கன்னா சிவியில் அப்லோட் டாக்குமெண்ட்றதை காமிக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்எஸ்எல்சியுடைய மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹச்எஸ்சி கேட்டிருக்காங்க. அடுத்து யூஜியோடது கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கும்போது இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து வாங்கணும். அது எப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுடைய நேமு, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர், இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கணும். இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து வாங்கினா
வாங்கணும். வாங்கிட்டு எல்லாத்துடைய ஃபைலுடைய அளவுமே வந்து எவ்வளோ இருக்கணும்னா 500 கேபிக்குள்ளே இருக்கணும். கொடுத்து அங்கே போய் நீங்கள் சூஸ் ஃபைலில் கொடுத்து நீங்கள் வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து சிவி வந்து அப்லோட் வந்து பண்ணணும். எல்லா சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அக்னாலேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து காமிக்கும். காமிச்சதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் சிவி லிஸ்ட் வந்திருக்கோ நீங்கள் வந்து 24 வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.